ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலை தான் நம்ம வந்து தொடர போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து ஒரு ஷிப் பக்கத்தில் இருக்கோம். சரி, இங்கேருந்து நம்ம வந்து போய் நம்ம டேரெக்டாக போய் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற இடத்துல ஏதாவது இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா இங்கேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்கே செக் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். பாருங்கள், இடம் செம்மையாக இருக்குது, இடம் சான்ஸே இல்லை. ஓகே, இங்கே 2 இருக்குங்க. ஒன்று வந்து அப்படியே திருப்பி யூகே போகுது, வேலைக்காகாது. இது இந்த சைடு போகுது, வேலைக்காகாது. நம்ம இப்படியே இந்த சைடு போய் ஆகணும். அப்போ தான் பாலான் அந்த சைடு போயிடணும். அந்த சைடு போகிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லைங்க. அப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே வெளியே போகலாம். இது ஒரு முட்டுச்சந்து மாதிரி இருக்குது. ஐயோ, பார்த்தீங்களா? பைக்கெலாம் பார்த்தீங்களா? அப்படியே இருங்க, பாருங்கள் பைக்கு. ஆஹா, ஓகே. வேறு ஏதாவது ஏரியா இருக்கா பார்க்கலாம். ஒரு ஏரியா இருக்குது, இந்த வழி அடைக்கப்பட்டிருக்கு. இந்த வழியில் போக முடியாது. பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட், பாருங்கள். இப்போதாங்க பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்க்குறேங்க, பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஊரே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அட்டகாசமான ஊருங்க. நிறைய அந்த பப்ளிக்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள், பக்காவா. பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஏங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த இடம். வண்டி, சைக்கிளு இதெல்லாம் புதுசாக இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல எதாவது இருக்கா, அதே செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த இடத்துல எல்லாம் தூரத்தில் இருக்குங்க. ஒரு வேளை நம்மளுக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியலனா நம்ம நேராக மேப்புக்கு போய் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் எங்கே எங்கடா இருக்க? இந்த இருக்கு. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வரோம். இதான் பார்த்துட்டு வரோம்னு நினைக்கிறேன். இங்கே எதுவுமே இல்லை பெருசாக. அப்புறம் இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, இங்கே ஒரு கம்பெனி இருக்குது. அப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு கம்பெனி இருக்குங்க. இந்த கம்பெனி தனியாக இருக்குங்க. அப்புறம் ஏதோ எஃபெக்ட் இருக்குங்க. அங்கே போவோமா? அதுக்கு நம்ம மேப்பை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த ரூட்டை பிடிச்சா அப்படியே போயிடலாம். நடுவில் அந்த இதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படியே. அது ஒரு கொஞ்சம் ஓரமாக இருக்குது கம்பெனி. அதனால் அந்த கம்பெனியில் ஏதோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள், இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க அந்த ஊர். அந்த பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குது. ஊரே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிறாங்க. இந்த ஊர் ஓப்பன் ஆகிடுச்சான்னு தெரியலையே. ஓப்பன் ஆகிடுச்சு தான் நினைக்கிறேங்க. ஓப்பன் ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னா, வரேன். ஓப்பன் ஆகிடுச்சான்னு எடுத்து பார்க்கணும். இதில் போயிட்டுக்கோங்க. இதில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள்,
இது ஓப்பனில் இல்லை, தெரியுதுங்களா? ஷேடோ இது கிரேயில் இருக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போனா அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓப்பனில் தான் இருக்குது, நம்ம அந்த ஊரில் இருக்கனால ஓப்பன் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓப்பன் ஆகலான்னு அர்த்தங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்போனா அது ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குதுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் வண்டி நிற்கிது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இங்கே ஒரு ஷாப் இருக்குது, அது ஆல்ரெடி போயிருக்கேன் போதுங்க. இந்த கேரேஜ் பக்கம் போயிட்டு வந்துடலாமா? எதுக்கு அதையும் விடணும்? அந்த கேரேஜ் பக்கம் போயிட்டு வந்துடலாங்க, போயிட்டு அப்படி வரலாம். அவ்வளோதான். சும்மா அந்த கேரேஜை போய் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ அந்த கேரேஜை நம்ம வந்து இது பண்ணியாச்சுங்க. நேராக போகிறோம். நம்ம சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இங்கே ஏதாவது கிடைக்கும் நம்புகிறேன், வச்சதுன்னா சூப்பர். பா, கார்லாம் பார்த்தீங்களாங்க, சரியான கார்லாம் நிற்கிதுங்க இந்த ஏரியாவில். பரவாயில்லையே இந்த ஏரியா. ஜெர்மனி. இங்கே ஒரு கம்பெனி இருக்குங்க, ஆனால் அந்த கம்பெனி சீலில் இருக்குது. பாருங்க, இந்த ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ஓகே சீலில் தான் இருக்குது, அதனால் வேண்டாம். நம்ம போக வேண்டியது அந்த கம்பெனி தான். பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் கம்பெனிங்க. அதனால தாங்க இது உள்ள ஒரு ஓரத்தில் வச்சுருக்கேனுங்க ஆஃபீஸை. பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். ஓ, ஷிப்பு வேறு நிற்கிதுங்க பாருங்க, கடல் ஓரத்தில் தாங்க இருக்குது இது. பார்த்தீங்களா? அற்புதங்க, அற்புதம். கடல் ஓரத்தில் தாங்க இருக்குது இந்த கம்பெனியே, கடல் ஓரத்தில் தாங்க இருக்குது. ஓகே, என்டர். இங்கே வந்து இது ஒன்று இருக்குது, இது திருப்பி யூகேக்கு தாங்க. எல்லாம் யூகேக்கு போகிறானுங்க. அப்புறம் இங்கேருந்து டைரெக்டாக இங்கே வருதுங்க. இது வேண்டாம், அப்படி வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இங்கே போய் ஆகணுங்க. ஆஹா, ஓகே, இந்த இடத்துக்கு போகலாம். பிரெல்லினா அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம், சரிங்களா? அதனால் ஃபஸ்ட் நம்ம இங்கே போயிடலாம். அப்போ இதை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல. ஓ, இது வந்து கொஞ்சம் ஹெவி தாங்க, இது ஹெவி இது தான். சரி, பரவாயில்ல. அந்த இருக்குதுங்க, பக்கத்தில் வெளியே தான் இருக்குது. ரயில்வே கூட இருக்கா பாரா. ரயில்வே கிடையாதுங்க, அது வந்து அந்த மிஷின் நவுறதுல, அந்த மிஷின் நவுறதுக்காக இது.
எவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வந்து நிறுத்துறேன் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. பாருங்க, ஓ பர்ஃபெக்டாக கொண்டு வந்து நிறுத்துறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு இது கூட பண்ணாமல். பார்த்தீங்களா? அங்கே ஒரு வீடு வேறு இருக்குது பாருங்கள். அது நவுத்து பாருங்கள், நவுத்து பாருங்கள். தெரியுதுங்களா? உங்கள் ஷிப்பை ஜாயின் பண்ணுறாங்க. ஓ ஓ, பெரிய ஒரு கம்பெனி தான் போகுது. ஓகே, எடுக்கலாம். 2 ஷிப்பு பார்ட்டாக இருக்கு பாருங்க, ஜாயின் பண்ணுறாங்க. நல்ல ஒரு கம்பெனி தான் இது. இங்கேருந்து நம்ம இதை கொண்டு போய் அந்த ஊரில் சேர்த்துருவோம். சேர்த்துனா நம்ம வேலை முடிஞ்சுது. எவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு வர பாருங்க. ஃபேக்ட்ரி பாய். ஃபேக்ட்ரி ஒரு இது எடுத்துக்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே திருப்ப வேண்டிதான், வேறு வழி இல்லை. இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். ஓ, ரெட் சிக்னல் போட்டிருக்கான் பாருங்க. ஆனால் போகக்கூடாதுன்னு அர்த்தம். பா, இந்த ஏரியா சூப்பராக இருக்கு. நான் பார்த்ததுலேயே இந்த ஏரியா சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குன்னா நிறைய ஃபேக்ட்ரி இருக்குங்க. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லா ஒர்க்கர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஹெவினால கொஞ்சம் இழுக்க கஷ்டப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கேருந்து நம்ம அப்படியே போக வேண்டியதாங்க. ஓ சாரி, அவன் எப்படி வரான் பார்த்தீங்களா? அவன் இது பெரிய சவுண்டுங்க. பா, இந்த இடம் பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், சூப்பராக இருக்கு பாருங்களேன் இந்த இடம். ஒரு பார்க்கறதுக்கே ஒரு ஏதோ ஒரு அப்படி இருங்க, பார்க்கறதுக்கு பாருங்களேன், ஒரு 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 கண்ணாடி இது மாதிரி இருக்கு. இந்த சைடு தெரில, ஆனால் அந்த சைடு நல்லா தெரியுது. ஓகே, நம்மளுக்கு இங்கே கிடச்சிச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. கிடச்சிச்சுன்னா நம்ம இப்போ அந்த ஊருக்கு போய் ஆகணுங்க. அட்லீஸ்ட் ஏதாவது கிடைக்கலன்னா சும்மா ட்ராப் வண்டியாவது கொண்டு போகணும். ஓஹோ, என்ன ஃபாஸ்ட்டாக போகிறான் பாருங்க அவனை. ஏய், அதில் போகணுமா? ஏய்,
சூப்பராக இருக்குல்ல? ஓகே, அற்புதம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் வந்து அழகாக அப்படியே ஏய் போங்கடா. ஏறோ கூட விட மாட்டானுங்க பாருங்களேன். வழி விடு. இப்போ சின்ன ரோடு, அதான். சூப்பராக இருக்குங்க. காலையில் போயிட்டுருக்கோம். இன்னொரு 5 மணி நேரம் இருக்குது நம்ம தூங்குறதுக்கு. உடனே எல்லா ஊரையும் முடிக்கிறதுலாம் வந்து கஷ்டங்க. பா எப்படி ஒரு வளைவு பார்த்தீங்களா? வா, இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. சூப்பராக பாருங்க இந்த இடம். பாருங்களேன், அட்டகாசமாக இருங்க. பா, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான். நிறுத்தலாம் பாருங்களேன், பரவாயில்ல. இதுதான் கரெக்டான விஷயம் தம்பி. நீ நிறுத்தணும். இவ்வளோ பெரிய வண்டிலாம் வந்தால் நிறுத்தணும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏய் ஆஹா, போச்சுடா 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 போச்சுடா. நல்ல வேலை என் ட்ரக்குக்கு தான் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ட்ரக்கை சமாளிச்சிக்கலாம். ட்ரெய்லருக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இதுக்காக இடிச்சிருச்சுங்க. கேரவான் பாருங்கள், அங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கும். நம்ம ஊரில் பெரிய ஆளுங்க மட்டுமே, சில ஆக்டர்ஸ் பெரிய ஆளுங்க மட்டுமே வச்சுருக்க விஷயத்த இங்கே சாதாரணமாக வச்சுருப்பாங்க. இன்ஜின் ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆகலை பாருங்கள். இல்லாட்டா இங்கே வந்து சிம்பிளில் காட்டிடும் இன்ஜின் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜின்லாம் பெருசாக டேமேஜ் ஆகலை. ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒன்று சின்னதாக டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு 6% கேலி. அவ்வளோதான், நம்ம ஏறி போகணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு முக்கியமான வேலை இந்த ஊரை கம்ப்ளீட் பண்ணுங்க எப்படியாவது. அந்த ஊரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து எப்படியாவது இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்போது அந்த ஆஃபர் போடுறதையும் வாங்குறதுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குங்க. ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. நல்ல ஆஃபர் தான். ஆனால் இல்லையே, என்ன பண்ணுறது? திருப்பி 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 ட்ரெய்லருக்கு ஆச்சுங்க. ஐயா 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 ஐயா, போச்சுங்க. அதுக்கும் டேமேஜ், ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே காசு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இதை போட்டால் பிரச்சனையே இருக்காதுங்க. சே, நான் திரும்பிடலான்னு நினச்சேன். டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு போக முடியாது போல்த.
அந்த ஊரை அந்த சைட்லேருந்து வர ஊரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. நம்ம ஏதாவது புது ஊர் வாங்கினா அது ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன். வாங்கிட்டேன்னா நல்லாயிருக்கும். இந்த வண்டியெலாம் நிறையா ஆக்கிறதுக்கு என்ன விஷயன்றத இன்னும் தெரிலங்க. நண்பரே, எப்போ எனக்கு ஒரு நண்பர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் தெரிஞ்சாருன்னா கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். வெஹிக்கிள்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகணும். அதை நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா கஷ்டத்தோடு ஓட்டுற மாதிரி இருக்கணுங்க. ஈஸியாக இருக்கிறது மட்டும். பாருங்கள் எவ்வளோ காலியாகுது பாருங்கள். இப்போ வந்து எக்ஸலண்ட்டுன்னு வருமானு தெரில. ஏன்னா கார்கோக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டிருக்கு. ஓரத்துலலாம் பாருங்க சூப்பராக இருக்கும். சென்டரில் தாங்க ஊர் நல்லா இல்லை. ஓரத்துலலாம் ஊர் நல்லா இருக்கு. பெட்ரோல்லாம் தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. திரும்பிடாதரா தம்பி. சரியான வேகத்தில் வந்துனுங்கிறேன். திரும்பினா வந்து இச்சிருவேன். பரவாயில்லைங்க, வழி விட்டான் பாருங்க. ஏன்னா நான் தூங்குறதுக்குள்ளே போயிடணுங்க. எப்படியாவது தூங்குறதுக்குள்ளே போயிடணும். இந்த கார்கோ சரியில்லை. இந்த கார்கோ வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி போயிட்டா நல்லா சேஃப் தான். நான் இந்த சைடே வந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம திரும்புகிற இடம் வருது. அதனால் நம்ம ஸ்லோவாக தான் பண்ணி ஆகணும். நல்லா ஸ்லோ பண்ணிக்கிறதே நல்லதுங்க. இல்லாட்டா தேவையில்லாமல் போய் இடிப்பாங்க போயிட்டு. இந்த கார்கோ கொஞ்சம் பெருசுனால லாங்காக தருதுங்க. அதான் இப்போ இஷ்டம். பாருங்க, எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த இடம்லாம். ஏய், எப்படி வந்தான் பார்த்தீங்களா அவன்? பக்கா பக்கா. நண்பர்களே பாருங்க, நல்லா இருக்கு இந்த இடம். தம்பி அப்படியே போ, நூறு குச்சி மாதிரி போ. அது அந்த சைடு நிறைய வண்டி போகிறது. நம்ம பின்னாடி வர வண்டி வருது, ஆனால் நமக்கு தெரியல. பார்த்தீங்களா, நிறைய வண்டி வருது பாருங்க பின்னாடி, ஆனால் நமக்கு தெரியல வேறு எதுனால. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அது தெரியுதுன்னா என்ன பண்ணோம்? F1 நமக்குன்னா நம்ம எங்கே இருக்கிறோம் தெரியும் பாருங்கள். அமுக்கிறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, ஜெர்மனியில் இருக்கோம். ஜெர்மனிலேருந்து ஜெர்மனி தான் போகிறோம். ஜெர்மனிலேருந்து ஜெர்மனிக்கு.
வண்டி ஓகே திருப்பியோ என் ஃபோன் நமக்குலாம் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் டேமேஜே பண்ணாமல் போயிருந்தா சூப்பராக இருந்துருங்க. அவ்வளோதான் அட்டகாசம். பாருங்கள் வண்டி வந்து 100க்கு மேலே போக மாட்டேது பாருங்கள். சரி இது ரொம்ப வேகம் போக மாட்டேது பாருங்கள். ஏன்னா வெயிட் ஜாஸ்திங்க, ஆனால் ரொம்ப வேகம் போகாது. அவனை வேற ஆரன் ஆச்சு டிஸ்டர்ப் பண்ணி திருப்பிடாத வண்டியை. ஏய் அவன் மிரரில் பார்ப்பான். நல்லா காசு வச்சுச்சுன்னா இன்னும் கூட வண்டி ரெடி பண்ணலாங்க. வண்டி இன்னும் நல்லா சூப்பராக ரெடி பண்ணலாம். காசு வேணும், பணம் இருந்தால் எல்லாமே பண்ண முடியும். லைஃப்லையும் சரி கேம்லேயும் சரி அப்படி தான் இருக்குது. 3 மணிக்கு இருக்குது. அவ்வளோதாங்க. கம்மி பண்ணிக்கோ வேகத்தை கம்மி பண்ணிக்கோ இல்லாட்டா இப்போ இச்சிருவேன். இஷ்டன்னா அப்புறம் கஷ்டம். இது அப்படியே அந்த ஓரமாகவே வந்துட்டுருங்க, அந்த பார்டர் ஓரமாகவே வந்துட்டுருக்கேன். எப்படியாவது போலாண்டுக்கு போயிடணும். போலாண்டு தான் நினைக்கிறேன். அதுக்கு போகணும். இந்த ஊர் ஓகே, அந்த ஊருக்கு போகணும். அந்த ஊரில் 3 இடம் தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே எதாவது ஓப்பன் ஆகுமா தெரியல. ஆனால் பாயிண்ட் எதுவுமே இல்லையே. பார்க்கணும், அது வேறு பார்க்கணும். ஜெர்மனியில் தான் நிறைய ஓட்டிருக்குங்க. ஆனால் இந்த ஏரியாக்கெலாம் பாருங்கள் வந்திருக்க பாருங்கள். எல்லாம் எல்லாமே எல்லோ கலரில் இருக்கு பாருங்க. இந்த இடம்லாம் வந்திருக்கும் ஓரளவுக்கு. அந்த இன்ட்டில் போய் போனீங்கன்னா வச்சுப்பீங்க. அவன் டமா செவர் மாதிரி அது. எஸ் அவள் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாம் வேண்டாம். இப்போ நம்ம பக்காவாக இதை போட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு ஆக்சிடென்ட் நடக்காதுங்க. பாருங்கள், இதை போட்டுக்கிட்டா இந்த மாதிரி சுற்றுலலாம் போட்டுக்கிட்டா ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படியே ஸ்மூத்தாக போகலாம். ஆக்சிலேட்டர் குறைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. பார்த்தீங்களா, அவ்வளோதான். டிஎஸ்டி சின்ன ஊர் தான், சின்ன இடம் வந்துச்சுன்னா முடிச்சு. ஓகே போ, அதான் வழி விட்டுற ஓடு. ஏதோ செக் போஸ்ட் வருதாங்க, ஏதோ சர்ச் இருக்கலாங்க. ஆமாங்க, ஏதோ ஒரு முக்கியமான இடம் வருது. இங்கெல்லாம் வந்துருக்கண்ணே. இனிமேல் பார்த்தா போகணும், ஒன்றும் பண்ண முடியாது. பா அருமையாக இருக்குங்க.
ஊர் பார்த்தீங்களா செமையாக இருக்குது. நல்லா பண்ணிருக்கானுங்க. பா அதுவும் பாருங்களேன், இந்த மாதிரி அவுட் சைட்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லாவே பண்ணியிருக்காங்க. பா ஏதோ ஒரு பறவை இருக்கு பாருங்க. அங்கே போனால் ஃபோட்டோ எடுக்கலாங்க. ஓகே, இந்த சைடு வந்துட்டோம்ல, அந்த சைடு பார்த்துட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ட்ராவல் போகும்போது அந்த சைடு போய் அந்த ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். அதெல்லாம் எடுக்கலாம், நமக்கு தேவைன்னா இப்போ எடுத்துக்கலாம். கிட்ட வந்துட்டோம். இங்கே சேஸ் பண்ணி தான் ஆகணுமா என்ன? ஆமாம், நல்ல வேலை வெயிட் பண்ணான். இதா இருக்குது அந்த கம்பெனி. கவுந்தராதரா. ஓ பா, ஜஸ்ட் மிஸ்ங்க. ஆஹா பாருங்க, இன்ஜின் டேமேஜுங்க பாருங்க. அங்கே இது போட்டு வச்சிருக்கீங்களாடா? ஏன்டா நியாயம்டா பாருங்களேன், அந்த கம்பி போட்டு வச்சு நான் பார்க்கவே இல்லைங்க கம்பியை. ஆடா பாவிகளா, நான் அதுக்காக அப்படியே சூப்பராக அப்படியே உள்ளே வந்தேங்க. பார்த்தா அவனை கம்பி போட்டு வச்சுருக்கானுங்க, ரயில்வே கம்பியில். அது ஐயே பார்க்கலையே, அதை பார்க்கலையே. போச்சு, இன்றைக்கி சம்பாதிச்சதெல்லாம் போச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது. அவ்வளோதான். பா எட்டாம் பாருங்களேன், செம்மையாக இருங்க. இங்கே பாருங்க, பாருங்க ஏதோ க்ரெயின்லாம் வச்சு வேலை செஞ்சுருக்காங்க. எட்டாம் பாருங்களேன், செம்மையாக இருங்க. அப்பா அங்கே வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறானுங்க, அதுவும் சூப்பராகுது. சரி ஓகே, வந்துட்டோம்ல போ. மண் எடுக்கிறானுங்களா என்ன பண்ணுறானுன்னு தெரியல. எஸ், இப்போ பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு குட் ஒர்க்குன்னு தான் வரும், எக்ஸலண்ட் வர வாய்ப்பு இல்லை. போ சொதப்பிச்சு பாருங்க. ஒரு 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 லெவல் ஏறியாச்சு. ஆனால் என்ன சொல்கிறதுங்க, இதாங்க கஷ்டம். கஷ்டப்பட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, திஷ்டி மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி விடுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு லெவல் போயிருக்கோம், அதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பார்த்தீங்களா, இல்லை நம்ம எதாவது கூட்டுற டைம் ஜாப்பு அதுதான் கூட்டணுமா? அதுதான் நம்மகிட்ட இது இல்லையா? ஓகே ஏதோ குறைவாக இருக்குது, அது பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, வேறு எதுவும் இல்லைங்க. இப்போதைக்கு நம்ம வண்டியை அங்கே இருக்குது, வண்டியை வந்து பாருங்கள், கார்கோ விட்டு எடுத்துலாம் வெளியே. எஸ், கார்கோ விட்டு எடுத்துலாம். கார்கோ விட்டு எடுத்துடலாம். இங்கேருந்து எடுத்து பாருங்கள், அந்த வண்டி எங்கே இருக்குது? நம்ம வண்டி இப்போ இருக்குது.
அடுத்து நம்ம போய் கண்டிப்பாக வந்து இது பார்க்கலாங்க. அந்த இடத்துல நம்ம ஒரு இது பார்த்தோம்ல, ஸ்டாச்சு பார்த்தோம்ல, அதை பார்த்துலாம். பாருங்க எவ்வளோ அழகாக சுற்றுது பாருங்களேன் அந்த இது. நல்லா பண்ணுறாங்களா? செம. ஓகே ஓகே நண்பர்களே, பக்காவாக முடிச்சிட்டோம். ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். அதான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நம்ம அப்படியே ஒரு ஊராக பண்ண போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துருவோமே. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடமோ இல்லை இந்த இடத்துக்கோ போனால் போதும். மற்ற இடம்லாம் எங்கேயும் பாயிண்டே இல்லை. இந்த பாயிண்டே இல்லை பாருங்கள் எங்கேயுமே. அதனால் இங்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே லாக்கில் தான் இருக்கும். இது ஒரு வேளை வந்தால் இதெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரில. எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லைங்க. இங்கேருந்து இந்த 3ல் எதுக்காக உனக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு போனால் தப்பு இல்லை. அவ்வளோதான். ஓகே, எல்லாருக்கும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.